தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்து 60 நாட்களை கடந்த நிலையிலும் இன்னும் அரசு நிர்வாகம் நேர்கோட்டிற்கு வராமல் தட்டுத்தடுமாறி வருகிறது. முதல்வர் ஜோசப் விஜய் துறை செயலாளர்களை நேரில் சந்திக்காமல் தனது தனிப்பட்ட ஆலோசகர்களான ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி ஆகியோரின் பேச்சை கேட்டு இந்த கோட்டையை இயக்க நினைப்பதுதான் இந்த ஒட்டுமொத்த குளறுபடிகளுக்கும் மூல காரணம் என்கிறார்கள் பத்திரிகை செய்திகள். ஆலோசகர்களின் சொல்லே எனது சொல் என முதல்வர் சைலண்டாக இருப்பதுதான் இன்று ஒட்டுமொத்த IAS அதிகாரிகளையும் கொதித்தெழச் செய்திருக்கிறது. கடந்த திமுக ஆட்சியில் திரைமறைவில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த அதிகார மையத்தையும் கட்டுப்படுத்திய சபரீசன் எப்படி செயல்பட்டாரோ அதே பாணியில்தான் இப்போது தாவேக அரசிலும் ஜானும் விஷ்ணுவும் நிழல் மனிதர்களாக இருந்து கொண்டு ஒட்டுமொத்த கோட்டையையும் ஆட்டிப்படைக்கிறார்கள் என்ற பேச்சு பலமாக எழுந்துள்ளது. சபரீசன் பாணியிலான இந்த அதிகார தலையீடு இப்போது கோட்டை வட்டாரத்தில் உச்சகட்ட அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு அரசு பங்களா ஒதுக்கி கொடுக்க கோரி பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த ஜடக் சிறுவுக்கு ஆலோசகர்கள் நெருக்கடி கொடுத்ததும் அதற்கு அவர் முறையான அரசாணை கேட்க அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர் பழிவாங்கும் நோக்கில் தூக்கியடிக்கப்பட்டதும் IAS அதிகாரிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கண்மூடித்தனமான இந்த இடமாற்றங்களும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் மறைக்கவே ரீல்ஸ் போட்டு மக்களை திசை திருப்பி வருகிறது விஜய் தலைமையிலான அரசு. ஆலோசகர்களின் ருத்ர தாண்டவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவே இப்போது கோட்டையில் உள்ள ஒன்றிணைந்த IAS பட்டாளம் ரகசியமாய் காய் நகர்த்த தொடங்கியுள்ளது. ஆலோசகர்களின் கட்டளைகளுக்கு பணிய மறுப்பது, வாய்மொழி உத்தரவுகளை ஏற்காமல் எல்லாவற்றிற்கும் எழுத்துப்பூர்வமான அரசாணைகளை கேட்பது, ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக நெருக்கடி கொடுக்க தொடங்கியுள்ளதா? முதல்வர் தங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் தராததால் கோப்புகளை தேங்கவிட்டு பட்ஜெட் கூட்டங்களிலும் ஆய்வு கூட்டங்களிலும் மௌனம் காத்து தங்களின் எதிர்ப்பை ஆழமாக பதிவு செய்து வருகிறார்கள். சீனியர் அதிகாரிகளின் இந்த ஒன்றிணைந்த சைலண்ட் அட்டாக் மற்றும் டெல்லியிலிருந்து தற்போதைய தலைமை செயலாளர் சாய்குமாரின் எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னும் பச்சை கொடி காட்டாதது ஆகியவை முதல்வர் விஜயின் தலையில் விழுந்த பேரிடியாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமைச் செயலாளர் பதவிக்கு உதயச்சந்திரன் போன்ற சீனியர்கள் காய் நகர்த்த தொடங்கியிருக்கும் நிலையில் ஆலோசகர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு சீனியர் அதிகாரிகளை பகைத்துக் கொண்டால் அரசு இயந்திரமே முழுமையாக முடங்கிவிடும் என்ற யதார்த்தம் இப்போதுதான் ஆட்சி தலைமைக்கு புரிய தொடங்கியுள்ளது. சபரீசனை போல ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் ஆலோசகர்களின் ஆதிக்கத்திற்கு அதிகார வர்க்கம் கூட்டாக சேர்ந்து செக் வைத்திருக்கும் நிலையில் இந்த முட்டுக்கட்டைகளை உடைத்து IAS அதிகாரிகளை அரவணைத்து இனி தாவேக அரசு நிர்வாகத்தை எப்படி நேர்கோட்டிற்கு கொண்டு வரப்போகிறது? முதல்வர் விஜய் இந்த நிர்வாக முடக்கத்தை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.